அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, கேங்கில் ஒருத்தன் 2 பேர் வந்து இப்படி இருப்பாங்க. அதாவது ட்ரிப்பு போட்டால் வந்து எதனா காரணம் சொல்லி வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு கேங்கில் ஒருத்தன் தான் இருப்பான். ஒரு கேங்கே இருந்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எங்கள் கேங்கில் இருக்கானுங்க. பார்ப்பீங்க என் கூட வந்து எம்இஏஎஸ்கென்ட்டுன்னு ஒரு 3 பேர் இருப்பானுங்க கூட. நான் வந்து நேற்றே சொல்லிட்டேன், இது போல் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ரா, இது போல் வந்து ரெடியாக இருங்கடா. 1 வீக்காக நான் வந்து அவங்க வந்து ரிமைண்ட் கொடுத்துட்டே இருக்கு. போகலாம் 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 போகலாம். சரிடா ஓகே கண்டிப்பாக போயிடலாம் மச்சான். நம்ம அக்கா என்னடா நம்ம அக்கா ஃபங்க்ஷன் வந்து நீ இப்படி வந்து இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம எல்லாமே நடந்துருமா அப்படி இப்படி ஏதோ பேசி ஈசி போகலாம் எல்லாம் என்ன சொல்லிட்டானுங்க. நேற்று நைட்டு கூட பேசி இது போல் ஒரு 4:30 மணிக்கு வந்துருங்கடா, பேக் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். 4 மணிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தனுக்கா. 2 பேர் ஃபோன் எடுக்கல, ஒருத்தன் ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு கேமராமேன் அப்போ அவர் தான் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து சாரிடா தூங்கிட்டேன், நான் ஃபோன் எடுத்தா நீ திட்டுவேன்னு தெரியும். இன்னொருத்த 2 பேர் எனக்கு கவலை, ஆல்ரெடி நான் இவர் இல்லைன்னா போகிற மைண்ட் செட்டில் தான் இருந்துட்டேன். ஏன்னா வந்து போய் தான் ஆகணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இவங்கள்ட்ட சொல்லிட்டேன், சரி இவனுக்கு வரல நம்மளே தனியாக பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இப்போ இவரும் ஒருத்தர் வந்திருக்காரு. 2 பேர் போதும் தானே.